பாடகர் சிநேகனை பற்றி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் அவங்களுடைய மனைவி கன்னிகா இப்போ வெளியிட்டிருக்கிற ஒரு தகவல் தான் சமூக வலைதளத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? கண்டிப்பாக நீ அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்க மாட்ட. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு உனக்கு நெஞ்சத்தில் எந்த அளவுக்கு தைரியம் இருந்திருக்கணும்? இந்த விஷயத்தை நான் சும்மா விட போகிறதில்ல, உனக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் நான் இந்த விஷயத்தை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான் உன்னை பண்ணனா மட்டும்தான் மேலும் இந்த மாதிரி முகம் தெரியாத நபர்கள் இந்த மாதிரி குழந்தைகளையோ இல்லை யாரையோ பண்றத விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிநேகனோட மனைவி பேசின அந்த விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளையே மிகவும் தான் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அவங்க ரொம்ப அமைதியானவங்க, ரொம்ப சாஃப்டான பர்சன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். தம்பதிகள் 2 பேருமே ரொம்பவும் மென்மையானவங்க. ஆனால் திடீர்னு இந்த மாதிரி சிநேகனோட மனைவி கனிகா வெளியிட்ட இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல பேசுபொருள் ஆயிருக்கு. அப்படி என்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு எல்லோரையுமே அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத முழு தகவலை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் மூலமாக திரையுலகத்தில் ரொம்பவும் ஃபேமானவர் தான் நடிகர் சிநேகன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு திரைப்பாடகர் எழுதுறவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக அவருக்கு கனிகா அப்படிங்கிற அவங்க கூட மேரேஜ் ஆச்சு. அவங்களுக்கு 2 ட்வின் டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய 2 ட்வின் டாட்டர்ஸுக்கும் காதல் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியிருக்காங்க. நேமிங் செரிமனியாக இருக்கட்டும், அவங்களுடைய திருமணத்துலேருந்து நடந்த ஒவ்வொரு சந்தோஷமான விஷயத்தையும் கனிகா அவங்களுடைய யூடியூப் சேனல் பக்கத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க. அந்த விதத்தில் கனிகா ரீசெண்டாக ஒரு விஷயத்துக்காக ஆக்ரோஷப்பட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் அவங்களுடைய ஐடியில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளை பார்க்குறதுக்கே ரொம்பவும் கருப்பாக அசிங்கமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்க்கறதுக்கே 2 பேரையும் இவ்வளோ பிளாக்கா இருக்கு. உங்களுடைய டாட்டரானே சந்தேகமா இருக்குது. நான் நினைச்சு கூட பார்க்கல உங்களுடைய குழந்தைங்க இந்த அளவுக்கு பிளாக்கா அசிங்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 2 குழந்தைகளையுமே தவறாக சித்தரிச்சு போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம்தான் ஆஸ் அ மதரா கனிகாவை ரொம்பவும் எரிச்சல் ஊட்டி இருக்கு. அதை தொடர்ந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சிநேகன் அவங்களுடைய மனைவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு 2 ட்வின் டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் அவங்களுடைய ஐடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைகளை பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க. என்னுடைய குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 1-2 வயசு கூட ஆகலை. அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படி உருவக்கேலி பண்ணி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் சும்மா விட போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்து மூலமாக நான் அவரை என்ன செய்ய போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஐடியா அவங்க சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 2 விதமான தண்டனை அதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சிநேகன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக 2 ஆண்டு கால ஜெயில் தண்டனையும் அபராதம் கிட்டத்தட்ட 2-3 லட்சங்களுக்கு மேலே அபராதம் விதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து அந்த ஐடியோட பர்சனுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்பவும் கடுப்பான சிநேகன் அவங்களோட மனைவி கனிகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மனைவி சொன்ன ஒரு விஷயம் இந்த என்னுடைய கணவரை தயவு செய்து மன்னிச்சிடுங்க, அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட நபரோட மனைவி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு சிநேகனுடைய மனைவி கனிகா சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அதை என்னால் தாங்க முடியாது. ஆனால் அவங்களுடைய பிறப்பாலேயே இப்படி உருவகேலி பண்ணுறத எந்த ஒரு தாயாலையுமே தாங்க முடியாது. இது ஒரு தாயோட சாதாரண ஒரு விஷயம்தான். அதை ஒரு தாயை என்னால் பொறுத்துக்க முடியல. அதுக்காக நான் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நான் முறையீடு பண்ணுறேன், நீங்கள் இதுக்கு மேலே கோர்ட்டில் தான் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் கோவமாக சொல்லியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து கனிகாவோட இந்த விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக நிறைய சின்ன திரை பிரபலங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்க. நீங்கள் செஞ்ச விஷயம் இது கரெக்ட் தான். இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஆட்களையும் இந்த மாதிரி விஷயத்தையும் நீங்கள் சும்மா விடக்கூடாது. இது தொடர்பாக நீங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அது தகுந்த நடவடிக்கை தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. கனிகாவோட இந்த விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக போயிருக்கு. இதுக்கு சிநேகன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தாயா அவளுடைய கோபத்தை நான் மதிக்கிறேன், அவள் என்ன செய்யணும்னு நினைக்கிறாளோ அவ அதை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு.